ரமலானுக்கென்று ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கூறினார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஈமானோடு பகலில் நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ரமலானுக்கு பிறகு நோன்பில் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு. கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு அடியான் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களே, யார் அந்த இரவு தொழுகை ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஈமானோடு லைலத்துல் கதருடைய இரவில் நின்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் இந்த மாதத்தை எனக்கு தந்திருக்கிறான், நான் இந்த மாதத்தை வீணடித்து விடக்கூடாது, அல்லாஹுவை நோக்கி நான் நெருங்க வேண்டும், அவனை நான் துதிக்க வேண்டும், அவனை நான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் நான் கேட்க வேண்டும், நான் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த அமலை செய்கிறார்களோ, நோன்பு வைக்கிறார்களோ, இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்களோ, லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, குர்ஆனிலே 16வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பதாக இருந்தால் துனியாவில் ஒரு மனிதர் கூட நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருகிறான், அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அவகாசத்தை தருகிறான். உங்களுக்குண்டான தவணை உங்களுக்கு வந்துவிட்டால் ஒரு நொடி பொழுது முந்தவோ ஒரு நொடி பொழுது பிந்தவோ செய்யப்படாது. அல்லாஹ்வின் கருணையின் காரணமாக சகோதரர்களே, எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். சகோதரர்களே, யார் சொல்ல முடியும் நான் பாவமற்றவன் என்று? துனியாவில் ஒரு மனிதர் சொல்ல முடியுமா நான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்ல முடியுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில துஆக்களை கற்றுத்தந்தான். மரத்தினுடைய கனியை நெருங்கினார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறி அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நான் அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தந்தோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ஒரு நபிக்கு, துனியாவில் படைக்கப்பட்ட முதல் அவுலியாவிற்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய வாசகத்தை பாருங்கள். என்னுடைய இரட்சகனே, எனக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன் யா அல்லாஹ், நான் எனக்கு நானே பாவமாக செய்து விட்டேன் யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளியாக மாறிவிடுவேன். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாவம் செய்தீர்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நம்மில் எத்தனை பேர்கள் பாவிகள் இல்லை என்று நினைக்கிறோம் சகோதரர்களே? ஏராளமான பாவங்களை செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு ரமலான் நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த அருட்கொடை. அந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களை விட்டொழிப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய கருணை ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது தானே, அல்லாஹ் அதற்கு அளவை நிர்ணயித்திருக்கிறான், அதற்குண்டான கூலியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். உதாரணத்திற்கு பார்ப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு 10லிருந்து 700 மடங்கு கூலியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் 50 வக்து தொழுகைகளை கடமையாக்கி இருந்தான். ஆனால் நம்முடைய சமுதாயத்திற்கு எனக்கு அல்லாஹ் 5 வக்து தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான்.
ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 மடங்கு கூலியை அல்லாஹ் தருகிறான். ஒரு அடியான் ஒரு நாளில் 5 வக்து தொழுகையை நிறைவேற்றினால் 50 வக்து தொழுகையை நிறைவேற்றிய கூலியை அல்லாஹ் அந்த அடியானுக்கு தருகிறான். ஒவ்வொரு வக்திற்கும் 10 மடங்கு கூலியை அல்லாஹ் தருகிறான். இது மற்ற மாதங்களில் சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறியதாக, அஸ்ஸௌமுலி, இந்த ரமலான் இருக்கிறது, இந்த நோன்பு இருக்கிறது, இது எனக்குரியது. அதற்குண்டான கூலியை நானே நிர்ணயிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எண்ணிலடங்கா கூலிகளை கணக்கில்லாமல் அல்லாஹ் அள்ளித் தருவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். யோசித்து பாருங்கள், யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கூலியை அல்லாஹ் எப்படி நிர்ணயிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த புனிதமிக்க இரவு அது என்னவென்று நபியே உமக்கு எப்படி தெரியும்? நாம் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. நாம் ஒற்றைப்படை இரவுகளில் நின்று லைலத்துல் கத்ரை தேடுகிறோமே, 21, 23, 25, 27, 29, அந்த 5இல் ஒரு நாளில் நாம் ஒற்றைப்படையை அடைந்து விட்டால் ஒரு இரவில் தான் நாம் வணங்குகிறோம். ஆனால் அல்லாஹ் பதிவிடுகிறான், 30,000 மாதங்கள் நீங்கள் வணங்கிய இரவுகளில் எவ்வளவு வணங்குவீர்களோ அவ்வளவு கூலியை அல்லாஹ் தருகிறான். ஏன்? 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மாதத்திற்கு 30 நாள் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்களேன். ஒரு அடியான் 30,000 நாட்கள் வணங்கினால் எவ்வளவு கூலியை பெற முடியுமோ, ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவில் அவ்வளவு கூலியை ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமா, தனஸ்ஸலுல் மலாயிகா, அந்த இரவிலே மலக்குகள் இறங்குகிறார்கள். ஒரு ரூஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி சொல்கிறார்கள், சலாம், உங்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டும். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை நேரம் வரை அல்லாஹ்வினுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூலியை தருகிறான், பாவங்களை மன்னிக்கிறான், மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை தருகிறான். எவ்வளவு வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான் சகோதரர்களே. ரமலானுடைய மாதம் நன்மைகளை அள்ளி குவிக்கக்கூடிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள், ரமலானுடைய மாதம் இருக்கிறது, சொர்க்க வாசலை அல்லாஹ் திறக்குகிறான், நரகத்தை அல்லாஹ் பூட்டு போட்டு விடுகிறான். சகோதரர்களே, அப்படியானால் ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இலகுவான வழியை ரமலானில் அல்லாஹ் தருகிறான், நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையை கடினமாக்குகிறான். அவ்வளவு விதமான அற்புதம் நிறைந்த ஒரு மாதம் அந்த மாதம். அந்த மாதத்தில் ஒரு அறிவிப்பாளர், ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வாராம். என்ன அறிவிப்பு செய்வாராம்? நன்மை செய்யக்கூடியவர்களே, நன்மை செய்ய முற்படுபவர்களே, விரைந்து வாருங்கள், முன்னேறி வாருங்கள், நன்மைகளை அள்ளி குவித்துக் கொள்ளுங்கள், அமல்களை அதிகப்படுத்துங்கள், நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படும். அதே நேரத்தில் தீமைகளை செய்யக்கூடிய அடியானே சொல்லப்படும், தீமையை உன்னை விட்டும் தடுத்துக்கொள், தீமையை கொஞ்சம் குறைத்துக்கொள், அதற்குண்டான மாதம் அல்ல இந்த மாதம் என்று அறிவிப்பு செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, எத்துணை பேர்கள் சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வருகிறது. இப்பொழுதே சில சகோதரர்கள் பேசுவது நம்முடைய காதுகளில் விழுகிறது. என்ன பேசுகிறார்கள்? வெயில் மிக கடினமாக இருக்கும் போல் இருக்கிறது, நம்முடைய வேலைக்கெல்லாம் நோன்பு சரிப்பட்டு வராது பாய். இல்லைங்க, ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம், மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்களேன் பாய். என்னுடைய வேலையும் உங்க வேலையும் ஒன்றில்லை பாய். சும்மா அட்வைஸ் பண்றதுக்கு வேண்டுமானால் ஈஸியாக இருக்கலாம். என்னுடைய வேலை அப்படியே ரோட்டிலேயே சுத்துற வேலை, எவ்வளவு கடினமான வேலை. சகோதரர்களே, இந்த மாதத்தில் அமல்களை அள்ளி குவித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு அடியான் முயற்சி செய்யாமல் வேறு எந்த மாதத்தில் முயற்சி செய்ய போகிறோம் சகோதரர்களே? நம்மில் பல பேர்கள் நினைக்கிறார்கள், இந்த வருடம் தானே, இந்த வருடம் சென்று விட்டால் அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம், அதற்குள் எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்துவிடும், அதற்குள் நான் ஒரு கடையை ஆரம்பித்து விடுவேன், அதற்குள் நான் முதலாளியாகி விடுவேன், அதற்குள் என்னுடைய வேலை பளு குறைந்து விடும். அடுத்த மாதம் பாருங்களேன், 30 நாட்களும் வேலைக்கு லீவை போட்டுவிட்டு அடுத்த வருடம் நான் நோக்கிறேன். யார் அவகாசத்தை சொல்லித் தருவது சகோதரர்களே? யாருக்கு தெரியும் யாருக்கு மௌத்து உண்டு என்று? இதோ இந்த ரமலானுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹ் ரமலானை ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறானோ அல்லாஹ் மாத்திரமே அறியக்கூடியவன் சகோதரர்களே. நம்மில் பல பேர்கள் ரமலானுடைய நாட்களுக்கு முன்னால் ஷஅபானிலேயே நம்முடைய மரணம் வராது என்று யார் உறுதியளிப்பது? நாம் நம்முடைய நீயத்தை தூய்மையாக்க வேண்டும். ரமலான் வருகிறது, வரவேற்க தகுதியானவர்களாக மாற வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய அமல்கள் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்துதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனில் அதைத்தான் சொல்லித் தருகிறான். ஒரு சமுதாயம் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களுக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்பை தருவது கிடையாது. முதலில் உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும், அல்லாஹ் நாடினால் இந்த ரமலான் எனக்கு இலகுவாக ரப்பு மாற்றி தருவான். அவன்தான் சூரியனை படைத்தான், அவன்தான் வெப்பத்தை படைத்தான், ரப்பு எனக்கு எளிதாக்கி தருவான். யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் தா, ரமலானில் நோன்பை நான் விட்டுவிடக்கூடாது. யா அல்லாஹ், நானும் நோன்பு நோக்க வேண்டும், என்னுடைய மனைவி நோன்பு நோக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பயிற்சி அளிக்க வேண்டும், என்னுடைய குடும்பமே ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்புத்தா என்ற நீயத்தோடு நாம் அந்த மாதத்தை அடைய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் பார்க்கலாம். யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, அல்லாஹ் அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? 70 ஆண்டுகள் அந்த அடியானை நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு சகோதரர்களே, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள், யா ரப்பே, நாளை எழுப்பக்கூடிய நாளில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ரப்பே எங்களை நீ சோதித்து விடாதே, எங்களை அவமானப்படுத்தி விடாதே, அந்த நாளில் எங்களை கண்ணியப்படுத்து என்று அவர்கள் துஆ கேட்டார்களே. நம்மில் எத்தனை பேர்கள் அப்படி எழப்போகிறோம் சகோதரர்களே? நமக்கு நாளை மறுமையை குறித்து, நாளை நரக நெருப்பை குறித்து பயம் வேண்டாமா? சரி, ஒரு நோன்பாளி துனியாவிலே நோன்பு நோக்கிறார், நோன்பு நோற்றவராக மரணித்து நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கும் பொழுது அந்த நோன்பாளியை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்வான், எங்கே நோன்பாளிகள் என்று கேட்பான். நோன்பு வைத்தவர்கள் எழுந்து வருவார்கள், அல்லாஹ் சொல்வான், ரையானுடைய வாசலை திறங்கள் என்று சொல்வான். நோன்பாளியை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ரையானுடைய வாசலில் நோன்பாளிகள் நுழைவார்கள். சொர்க்க வாசலுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் பொழுது நோன்பாளிகள் முடிந்து விட்டார்களா, அந்த வாசலை மூடிவிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹ் நோன்பாளிக்கென்று சொர்க்க வாசலை வைத்து அந்த வாசலுக்குள் நுழையும்படி கண்ணியப்படுத்துவான் என்றால் சகோதரர்களே, நோன்பை விட்டுவிடக்கூடாது சகோதரர்களே. ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நாம் அமல்களை செய்து கொள்வதற்கு, நாம் நரகத்தை விட்டும் தூரமாவதற்கு, நாம் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்களுக்கும் பெரும் பெரும் கூலியை பெறுவதற்கு ஏற்ற மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள், யார் அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை கொண்டு, அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு யார் தொழுகையை நிறைவேற்றுவார்களோ, தொழுகையை நிறைவேற்றி யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடிப்பார்களோ, அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று தமக்கு தாமே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அடியான் சொர்க்கத்தை அடைய வேண்டுமா, அவர் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த அமல் ரமலானுடைய மாதங்களிலே ஃபர்லான நோன்பை பிடிப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புகள் சகோதரர்களே! பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சிறு அமல்கள் செய்தாலும் கூட அதன் மூலமாக பெரும் கூலியை பெற்றுக்கொள்ளலாம். நரகத்தை விட்டும் நமது முகம் 70 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்படக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நரகை எரிப்பதற்கு விறகுகளை பயன்படுத்துவதில்லை. அல்லாஹ் கற்களையும் மனிதர்களையும் கொண்டுதான் நரகத்தை தீமூட்டுவான். அந்த நரக கரிக்கட்டைகளாக நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உறவுகள் யாரையும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. நோன்பு வைப்பதன் மூலமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்தில் ஒரு தனி வாசனை, நோன்பாளிகளுடைய வாயில் வரக்கூடிய ஒரு வாடை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் கஸ்தூரியுடைய மனம். இவ்வளவு வாய்ப்புகள் ஒரு அடியானுக்கு தரப்படுகிறது. இவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்டும் ஒரு அடியான் அந்த நோன்பை வீணாக்கி விட்டால், அவர் ரமலானை அடைந்தும் ஒரு அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ,
ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ரமலானை அவர் அடைந்து கொள்ளவில்லையோ, நோன்பு நோக்கவில்லையோ, நோன்பை வீணாக்கி விட்டாரோ, அமல்களில் ஈடுபடாமல் வீணாக்கி விட்டாலோ, வெட்டித்தனமான பேச்சுக்களை சொல்லி நோன்பை புறக்கணித்து விட்டாலோ பார்க்கிறோம் சகோதரர்களே. பல மக்கள் ரமலானுடைய நோன்பில் ஆர்வமே கிடையாது. பல மக்களுக்கு ரமலானுடைய நோன்பெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, ரமலானை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை வரவேற்பதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் ஏன் எதற்கு என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்மில் பல பேர்கள் நோன்பு வைக்கிறோம் சகோதரர்களே. எதற்கு அந்த நோன்பு என்று சொன்னால், பல காரணங்களை நம்மில் பல சகோதரர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறார்கள், ரமலானுடைய நோன்பு எதற்கு? ரமலானுடைய நோன்பு ஏழைகளுடைய பசி அறிந்து கொள்வதற்கு என்று ஒரு சில சகோதரர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படியானால் ரமலானுடைய நோன்பு ஏழ்மையானவர்களுக்கு இல்லையா? அனைவரின் மீதும் நோன்பு கடமை. அந்த காரணத்தை குர்ஆனிலோ ஹதீஸிலோ நம்மால் பார்க்க முடியாது. ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறார்கள், நோன்பு வைப்பதின் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அதனால் நான் நோன்பு பிடிக்கிறேன். இந்த காரணத்தையும் நீங்கள் துணை காரணமாக சொல்லலாமே தவிர, இதனால் தான் அல்லாஹ் கடமையாக்கினான் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ நம்மால் ஆதாரத்தை பார்க்க முடியாது. ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறார்கள், ரமலான் வரட்டும் பாய், பாருங்க எப்படி உடம்பை குறைச்சு காட்டுறேன் பாருங்க, எப்படி உடல் எடையை குறைக்கிறேன் பாருங்க, குறைஞ்சது ஒரு 10 கிலோவாவது குறைக்கணும்னு சொல்லி ஐடியா வச்சிருக்கிறேன். இவர் ரமலானை எப்படி வரவேற்கிறார்? ரமலான் வந்தால் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், மற்ற நாளெல்லாம் வாயை கட்டுப்படுத்த முடியல பாய், ரமலான் வரட்டுமே பாருங்க என்ன செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நோன்பு எதற்கு தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் சென்றோர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கியதை போன்று நோன்பு உங்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். சகோதரர்களே, நாம் மாத்திரம் பகலில் பட்டினி கிடக்கவில்லை, நமக்கு முன்னால் இருந்தவர்களும் பகலில் பட்டினி கிடந்திருக்கிறார்கள். பாலைவனத்தில் இருந்து நோன்பு பிடித்திருக்கிறார்கள், போர்க்களத்தில் இருந்து நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ரமலானுடைய பிறை 17 பத்ர் போர்க்களம் ஏற்பட்டது. நோன்பை பிடித்தவர்களாக பல சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு ஏற்படாத சிரமமா சகோதரர் நமக்கு ஏற்பட போகிறது? பாலைவனம் உடுத்துவதற்கு மாற்று ஆடை இல்லாத ஏழையான சஹாபாக்களும் நோன்பை கடமையாக அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமை. எப்படி? கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர்களுக்கு எப்படி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிறானோ அவர்களும் சஹரில் உணவை உண்டார்கள், அவர்களும் இஃப்தாரிலே உணவை கழித்தார்கள். சூரியன் மறைந்த பிறகுதான் சாப்பிட்டார்களே தவிர அவர்களுக்கு ஒன்றும் அல்லாஹ் மதிய உணவை ஏற்பாடு செய்யவில்லை. அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். அப்பா, அப்படித்தான் உங்களின் மீது நோன்பு கடமை. ஏன் கடமையாக்கினோம் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்தில் இறையச்சம் அதிகரித்துக் கொள்வதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே. சகோதரர்களே, இது என்ன நமக்கு முதலாம் ரமலானா? இதற்கு முன்னால் நாம் ரமலானில் நோன்பே பிடிக்கவில்லையா? நம்மில் பல சகோதரர்கள் 10 ரமலானை கடந்தவர்கள் இருக்கிறார்கள். பல சகோதரர்கள் 30-35 ரமலானை கடந்தவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்களேன், கடந்த ரமலான் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? சென்ற ரமலான் நம்மை விட்டு சென்றிருக்கிறது. அந்த ரமலான் என்னிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? அல்லாஹ் சொல்லக்கூடிய இறையச்சம் என்னிடத்தில் அதிகரித்திருக்கிறதா? அப்படியானால் நாம் சென்ற ரமலானை பயன்படுத்தியதை போன்று இந்த ரமலானை தயவு செய்து பயன்படுத்தி விட வேண்டாம். நியத்து வைப்போம் சகோதரர்களே, யா அல்லாஹ், நீ எந்த இறையச்சம் அதிகரிக்க வேண்டும் என்று நோன்பை என் மீது கடமையாக்கினாயோ, ரமலானில் என்னிடத்தில் அந்த இறையச்சம் அதிகரிப்பதற்கு அருள் செய்ய அல்லாஹ். நான் இறையச்சவாதியாக அருள் செய். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஹிதாயத்தை அதிகரித்து, எனக்கு இறையச்சத்தை அதிகரித்து என்று கேட்டார்களே. நாமும் அந்த இறையச்சத்திற்காக இந்த ரமலானை அடைய வேண்டும். பார்க்கிறோம் சகோதரர்களே, ரமலானில் எப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டொழிக்கவில்லையோ, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இதுதான் சகோதரர்களே. மற்ற மாதத்தில் நான் புறம் பேசிக்கொண்டு திரிந்தேன், யா அல்லாஹ், இந்த மாதத்தில் என்னுடைய நாவு கட்டுப்பட வேண்டும், அதற்குண்டான முயற்சிகளை நான் மேற்கொள்ள வேண்டும். அருள் செய் என்று ரமலானுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். அதற்காக மற்ற மாதத்தில் புறம் பேசலாம் என்ற அர்த்தம் அல்ல.
அல்லாஹ் எதிர்பார்ப்பதை இந்த மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். யார் பொய்யான பேச்சுக்களையோ பொய்யான நடவடிக்கைகளையோ விட்டுவிடவில்லையோ, நீங்கள் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நோன்பு நம்மை பண்படுத்துவதற்கு, நான் பட்டினி கிடப்பது நான் சரியாவதற்கு தானே தவிர, நான் பட்டினி கிடந்தால் அல்லாஹ்வினுடைய கஜானா பெருகும் என்பதல்ல. உலகமே சோர்ந்து நோன்பு வைத்தாலும் கடலில் முக்கக்கூடிய ஊசியில் ஒட்டக்கூடிய தண்ணீர் அளவுக்கு கூட அல்லாஹ்வினுடைய கஜானா குறையாது சகோதரர்களே. அவன் விசாலமானவன். நோன்பு நம்மை பண்படுத்துவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியினிடத்திலே கூச்சலிட்டு கொண்டு சச்சரவு செய்து கொண்டு பார்க்கிறோம் ரமலானுடைய மாதத்திலும். மாஷா அல்லாஹ், அவனை பற்றி தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா, இவனுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவா, இவருடைய வண்டவாளத்தை அவருடைய தண்டவாளத்தில் ஏற்றுவா. சகோதரர்களே, ஏன் நோன்பு பிடிக்கிறோம் சகோதரர்களே? சச்சரவு. பள்ளியில் அமர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் பேசுகிறார்கள், சத்தம் வெளியே கேட்கிறது, ஒரே கூச்சலிடுவது. அல்லாஹ் நம்மை குறித்து விசாரிப்பான். அதற்குண்டான தகுதியோடு ரமலானை நாம் அடைய வேண்டுமே தவிர மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டு சச்சரவு செய்து கொண்டு எவனேனும் நம்முடைய பக்கத்தில் வந்தால் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் நோன்பாளி, உன்னிடத்தில் புறம் பேசுவதற்கு நான் நோன்பு வைக்கவில்லை, கோல் பேசுவதற்கு நான் நோன்பு வைக்கவில்லை. ஏனப்பா, நான் நோன்பாளி அப்பா, நான் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறேன், என்னை விட்டு நீ நீங்கி போ, இல்லை விட்டார் உன்னை விட்டு நான் நீங்கி போய் விடுகிறேன், நோன்பாளி என்று அவருக்கு சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பயிற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் நமக்கு சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, நோன்பில் என்ன பயிற்சி எடுக்கிறோம் சகோதரர்களே? பகலில் உணவு வீட்டில் இருக்கிறது, நான் சம்பாதித்த உணவுதான், ஹலாலான உணவுதான், நான் சம்பாதித்தது வட்டி கலக்காத உணவுதான். பகலில் அந்த உணவு நமக்கு ஹராம். என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாள், யாரும் வீட்டில் இல்லை, தனிமையாகத்தான் இருக்கிறேன், புதிதாகத்தான் திருமணம் முடித்திருக்கிறேன். இந்த 30 நாட்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி, கட்டிய மனைவி எனக்கு பகலில் ஹராம், அந்நிய பெண்கள் எல்லா நாளிலும் ஹராம், நான் அவர்களை தீண்ட மாட்டேன், பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். ரமலானுடைய பயிற்சி. பகலில் நான் சம்பாதித்த உணவு, ஹலாலான உணவு எனக்கு ஹராம் என்றால், மற்ற மாதங்களில் ஹராமான விதத்தில் சம்பாதிக்கக்கூடிய உணவு நமக்கு ஹராம், அதை செய்துவிடக்கூடாது. பயிற்சி. நம்முடைய பயிற்சி எந்த லெவலில் போகுது தெரியுமா? நோன்பு திறந்து முடிந்தால் மாஷா அல்லாஹ், பள்ளிவாசலுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் நிரம்பி வழியுது. ஒரு சில ஏரியாக்களில் பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரே சத்தம், எனக்கு 2 கூடு உனக்கு 1 கூடு, ஒரே புகமண்டலமா இருக்கு. பகல் முழுவதும் எடுத்த பயிற்சி. இவர் என்ன செய்கிறார்? மகரிபிலே அதை சரியாக்கி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை முஸ்லிமில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் மது அருந்துவார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், மது அருந்துவார்களா? ஆம், மது அருந்துவார்கள். ஆனால் மதுவிற்கு வேறு ஒரு பெயரை சூட்டிக் கொள்வார்கள். இதெல்லாம் ஹராம் இல்லைங்க, இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. ஏங்க, அது நீங்க சொல்ற ஐட்டம் வேற, அது ஹராம், இது ஹராம் இல்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு. என்னங்க, சிகரெட்டு பிடிப்பது அவ்வளவு பெரிய கொலக்குத்தமா? சுப்பாரி போடுறது அவ்வளவு பெரிய கொலக்குத்தமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பொருளை, போதை தரக்கூடிய பொருளை அதிகம் சாப்பிட்டால் உங்களுக்கு போதை வருமோ, அதை குறிப்பாக சிறியதாக சாப்பிட்டாலும் அது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதை தரக்கூடிய அனைத்து பொருளும் மது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜெய்ஷான் என்னும் ஊரிலே மக்கா சோளத்தில் ஆன ஒரு பானத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பானத்தை பார்த்து கேட்டார்கள், இது என்ன பானம் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஜெய்ஷான் என்ற இடத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய பானம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்டார்கள், இதை குடித்தால் போதை வருமா? ஆம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த துனியாவிலே போதை தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் தீனத்துல் கபாலை அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், தீனத்துல் கபால் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நரகவாசிகளுடைய உடலில் வடியக்கூடிய வியர்வை அல்லது அவருடைய உடல் புண்ணிலிருந்து வடியக்கூடிய சீழ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் போதை தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்திக் கொண்டு எப்படி ரமலானுடைய மாதத்தில் நோன்படிக்கிறோம் சகோதரர்களே? பகலில்